ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयउदीरये नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतस्य भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति न शों करोति वाचालं पुङ्गं लङ्गायते हिरण्यकृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाग्नशलाकया चक्षुर्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद, जय श्री गुरुदेव। हरे कृष्णा। ஒரே நிமிஷம் மதாஜி. So Srimad Bhagavatam 10th canto 8th chapter, so 21 ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். இப்ப கிருஷ்ண பலராம் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தவழறாங்க. அதாவது முழங்கால், அதான் முட்டி போட்டுண்டு குழந்தை கிருஷ்ணர் வந்து போறார். ஸோ பலராமர் அப்படியே தத்தி தத்தி அவர் நடக்கிறார். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த குழந்தைகள் எப்படி என்னென்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து கோபியர்கள் கோப்பர்கள் எல்லாரும் அப்படி ரசிக்கிறாங்க. ஏன்னா அங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பசுக்கள் இருக்கு இல்லையா? ஸோ அங்க வந்து அந்த ஏன்னா அந்த காலத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வீட்டெல்லாம் வந்து சாணியால மொழுகுவாங்க இல்லையா? ஸோ அப்படி அதாவது அந்த அப்புறம் அந்த கோமியம் இதால வந்து அப்படியே மூழ்கி இருப்பாங்க. அது காஞ்சா தான் நம்ம வந்து நடக்க முடியும். ஆனா இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க, அதிலேயே இந்த பாம்பு எப்படி ஊர்ந்து போகும் இல்லையா? அதுபோல அதுல அப்படியே ஜாலியா ஸ்கேட்டிங் போல சறுக்கிக்கிட்டு போறது, பாம்பு போல ஊர்ந்துகிட்டு போறது, இப்படியெல்லாம் விளையாடுவாங்களாம் இவங்க 2 பேரும். ஓ! அங்க நம்ம அம்மா தான் இருக்காங்க. இங்க அதாவது யசோதா, ரோஹிணி எல்லாம் இருக்காங்க அப்படின்னுட்டு வேணும்ன்ட்டே இவன் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம், அதாவது அந்த பசும் சாணம், அந்த கோமியம் இதுலயே ஸ்கேட்டிங் பண்ணி விளையாடுறது, சறுக்கிக்கிட்டு போறது, இப்படியெல்லாம் பண்ணுவான். இவங்க பண்றத பார்த்தா எல்லாருக்கும், "என்னடா இந்த குழந்தைங்க இப்படி பண்றாங்களே!" அப்படின்னுட்டு தோணுமாம். அதேபோல அவங்க கால்ல வந்து கால் சலங்கைகள் போட்டிருப்பாங்க இல்லையா? அந்த ஓசை அவ்ளோ வசீகரிக்கக்கூடியதாக இருக்கும். அவங்களுடைய சலங்கைகளோட சத்தம். அதேபோல அவங்களுடைய அம்மாவ நோக்கி இவங்க இங்கிருந்து அந்த பக்கம் போறது, இந்த பக்கம் அப்படியே தேடிக்கிட்டு போறது, வர்றது எல்லாமே இப்படிதான் ஸ்கேட்டிங் போல பண்றது. ஸோ அது வேற யாரோ அப்படின்னும்போது, அதுக்கப்புறம் திரும்பி திரும்ப அவங்க அம்மாவ தேடிட்டு, இந்த குழந்தைங்க வந்து அப்படியே உருண்டுகிட்டு போறது, முட்டிக்கால் போட்டுட்டு போறது, இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஸோ கொஞ்ச நேரம் கூட ஒரு இடத்துல அவங்க வந்து இருக்கவே மாட்டாங்க. ரொம்ப வாலு குழந்தைகளா இருப்பாங்களாம் 2 பேரும். ஸோ இப்படி அந்த குழந்தைகள எத்தன வாட்டி குளிப்பாட்டி விட்டாலும் சரி, அவங்க என்ன பண்ணுவாங்களாம், திரும்ப அதே போல அந்த கோமியம் ஆகட்டும், அந்த ச அ சாணி ஆகட்டும், ஏன்னா சாணியில அ இளைச்சிருக்கும் இல்லையா? அந்த இடமெல்லாம். ஸோ அதில வேணும்ன்ட்டே போய் இவங்க திரும்ப விளையாடுறது. அந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த சாணத்தில முழுகப்பட்ட அந்த இடத்த திரும்ப ட்ரெஸ்ஸால என்ன பண்ணிடுவாங்க, திரும்ப சாணி பண்ணிடுவாங்க. திரும்ப சேராக்கிடுவாங்க. ஸோ இப்படியே பண்ணிட்டு அவங்க வந்து விளையாடிட்டு இருப்பாங்களாம். ஸோ யசோதைக்கும், ரோகிணிக்கும் இவங்க பண்றத பார்த்துட்டு அவங்களுக்கு பயங்கரமா ஒரு மாரி சிரிப்பா வரும். ஸோ இவங்க 2 பேரையும் தூக்கி, இவங்களுடைய அழக ரசிச்சுக்கிட்டே இவங்கள சுத்தப்படுத்தி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பால் குடுக்கறது. ஸோ இப்படி பண்ணிட்டு இருப்பாங்களாம். நார்மலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள ஆ பசிக்கு அழும்போது அம்மா வந்து பால் குடுப்பா. ஆனா, சில தாய்மார்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள பார்க்கும்போதே அவங்களுக்கு வந்து ஆ பால் குடுக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சுடும். ஏன்னா, குழந்தைகள் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கும்போது என்ன ஆகும்? தன்னால அவங்களுக்கு வந்து பால் வழிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படியெல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே குழந்தைகளுக்கு வந்து ஏன்னா அவ்வளோ அன்போடு இருக்கக்கூடியவங்க. ஸோ அதனால அவங்க வந்து கிருஷ்ணருக்கும், பலராமருக்கும் அப்படி பால் குடுத்து அந்த குழந்தைகள் வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது, இவங்க 2 பேர் தான் எங்க ஒரு நிமிஷம் இருக்கிறதுலயே முட்டிக்கால் போட்டுன்னு அந்த குழந்தைங்க இந்த சைடு, அந்த சைடு போயின்டே இருக்கா இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமா வேற இருக்கும். எங்க இந்த குழந்தைங்க விழுந்து எதனா அடிபட்டுடுமோ! அப்படின்ற பயப்படுவாங்க. அதேபோல அந்த கன்னுக்குட்டிங்க நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, எகிறி குதிச்சு ஓடும். நார்மலா அம் பசுமாடுகள்
சுத்தி சுத்தி இந்த கண்ணுக்குட்டிங்க என்ன பண்ணுமா, குதிச்சு குதிச்சு ஓடி விளையாடும் இல்லையா? அதுவும் இந்த குழந்தைங்க 2 பேர் என்ன பண்றாங்களாம், ஏற்கனவே கன்னுக்குட்டி குதிச்சு குதிச்சு ஓடுது அது. ஒரு இடத்துல நிக்காது கன்னுக்குட்டிங்க. இல்லையா? அப்படியேப்பட்ட அந்த கன்னுக்குட்டிங்களுடைய வால புடிச்சுருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப அது முன்ன எப்படி குதிச்சு ஓடும். ஸோ அத புடிச்சுட்டு இவங்க 2 பேரும் ஓடுவாங்களாம் பின்னாடியே. ஸோ இதெல்லாம் பார்த்து நந்த மகாராஜ் ஆகட்டும், யசோதா, ரோஹிணி, மத்த அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து பார்த்து ரசிப்பாங்க. இந்த குழந்தைங்க அந்த அ கன்னுக்குட்டியோட வால பிடிச்சுட்டு ஓடுறது, குதிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ அதேபோல இவங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஏன்னா யசோதாவுக்கும், ரோகிணிக்கும் ஒரு பயம் வேற இருக்கும். ஏன்னா பசுமாடுகள் சிலது வந்து கொம்புகளோட இருக்கு. இல்லையா? இந்த குழந்தைங்க இப்படி விளையாடிக்கிட்டே போகும்போது எதனா பசுமாடு இடிச்சிருச்சுன்னா என்ன பண்றது? அப்படின்னுட்டு அது வேற பயம். ஏன்னா அங்க வந்து நெருப்பு, அடுப்பு எரிக்கிறதுக்கு நெருப்பெல்லாம் இருக்கும். ஸோ அந்த நெருப்பு எதனா குழந்தைங்க மேல பட்டுடுமோ? அப்படின்ற பயம். அதேபோல ரொம்ப ஷார்ப்பா பல்லும், நகமும் இருக்கக்கூடிய குரங்குகள் அதிகமாக இருக்கு. ஸோ அதுங்க ஏதாவது அட்டாக் பண்ணிடுமோ? அப்படின்ற பயம். அதேபோல நாய்கள், பூனைகள் மற்றும் சில மிருகங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதேபோல தரையில ஏதாவது முள்ளு இருந்து என் குழந்தைகள குத்திடுமோ? அப்படின்ற பயம். அதேபோல வாள். ஸோ அந்த உடைவாள்ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுபோல வாளெல்லாம் இருக்கும். பல ஆயுதங்கள் இருக்கும். ஸோ இதில ஏதாவது என் குழந்தைங்களுக்கு அடிபட்டுடுமோ? அப்படின்னுட்டு தாய் யசோதையும், ரோகிணியும் அப்படி கவலைப்படுவாங்களாம். ரொம்ப பயப்படுவாங்க அவங்க. ஸோ அதனால ஏதாவது இவங்க வந்து அ அவங்கவங்க வீட்டு வேலைய கூட செய்ய முடியாது. ஏன்னா, அ ஒவ்வொரு க்ஷணமும் அந்த குழந்தைங்கள பார்த்துட்டே இருப்பாங்க. வீட்டு வேலைய செய்றதா? இல்ல குழந்தைங்கள பார்க்குறதா? இல்லையா? ஸோ இவங்களுக்கு வந்து வேலை மேலேயே போகாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு ஏன் அடிபட்டுடுமோ? ஏதாவது தாக்கிடுமோ? ஏதாவது ஆகிடுமோ? அப்படின்னுட்டு அந்த குழந்தைங்களே சுத்தி சுத்தி இவங்க வேற வந்துட்டே இருப்பாங்க. குழந்தைங்கள அப்படி பராமரிச்சு அவங்க வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க குழந்தைங்க மேல அவ்வளவு ஒரு அன்போட இருக்காங்க. ம். அப்படி இருக்கும்போது, இப்ப கிருஷ்ணரும், பலராமரும் நெறைய குறும்பு பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஏன்னா, அவங்க வந்து அப்படியே முட்டி போட்டுட்டு போறது, நடந்து போறது, இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து போடுறது, தள்ளுறது இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் பலம் ஆயிடுச்சு 2 பேருக்கும். 2 பேர் என்ன பண்றாங்க? அப்படியே முட்டி போட்டுட்டு நடந்தவங்க, இப்ப நல்லா நடக்க ஆரம்பிச்சாச்சு. அந்த கால்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வந்துடுச்சு. ஸ்ட்ரென்த் வந்துட்டு 2 பேரும் இப்ப நல்லா குடுகுடுன்னு ஓடவே ஆரம்பிச்சாச்சு. விளையாட துவங்கியாச்சு. அங்க இருக்கக்கூடிய அ மற்ற குழந்தைகளோட சேர்ந்து இந்த குழந்தைகளும் விளையாட ஆரம்பிச்சாச்சு. அப்படி விளையாடும்போது, சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த குழந்தைகளுடைய விளையாட்டு, குழந்தைகளோட பேச்சு, குழந்தைகளுடைய செயல்கள் எல்லாமே ரொம்ப ஆக்கர்ஷணமா இருக்கு. அத வந்து யாரும் குறை சொல்லல. பட் ஆனாலும் யசோதா கிட்ட வந்து எல்லாரும் அப்படியே கும்பலா வந்து அப்படியே தயங்கி தயங்கி நின்னுக்கிட்டு மெல்லமா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேசுறாங்க அப்படின்னா, குழந்தைங்க கொஞ்சம் குறும்புத்தனம் அதிகமாக செய்கிறார்கள். அப்படின்னுட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன குறும்புத்தனம் பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணுமில்ல. ஒரே நிமிஷம். ஃபோட்டோ எங்க இருக்குன்னு பார்க்குறேன். சரி இப்ப வந்து கோபியர்கள் ஒவ்வொருத்தரா பேச ஆரம்பிக்கிறாங்க. "ஓ! என் அன்பான தோழி யசோதா, உங்களுடைய பையன் வந்து ரொம்ப நல்லவன் தான். ம். என்ன பண்றான் அப்படின்னா, நான் வந்து பால் கறக்கணும்னு போனா, கரெக்ட்டா பால் கறக்கிற அந்த நேரத்துல கன்றுக்குட்டிகள அவுத்து விட்டுடுறான். இப்ப கன்னுக்குட்டி அவுத்து விட்டா அது என்ன போகும்? நேரா போய் அம்மா கிட்ட பால் குடிக்க ஆரம்பிச்சுரும். அப்ப நான் எப்படி பால் கறக்கிறது? ம். ஸோ அந்நேரத்துக்கு எங்க வீட்டுக்காரர் வந்து எஜமானர் அவர் வந்து கோவப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்நேரத்துக்கு இவன் வந்து எதிர் நின்னுட்டு சிரிக்க ஆரம்பிச்சுடுறான். முக்கியமா இவன் வந்து திட்டம் தீட்டி செயல் செஞ்சுட்டு இருக்கான். ஏன்னா, தயிர் ஆகட்டும், வெண்ணெய் ஆகட்டும், பால் ஆகட்டும், எல்லாத்தையும் திருட ஆரம்பிச்சுடுறான். ம். சரி ஓகே. அவனாவது சாப்பிடட்டும்ன்னு பார்த்தா, அவன் மட்டும் சாப்பிடுறது கிடையாது. குரங்குகள் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து, குரங்குகளுக்கெல்லாம் பகிர்ந்து குடுத்துடுறான். அந்த குரங்குங்க என்ன பண்ணுது அப்படின்னா,
அதுங்க வயிறு நிரம்ப சாப்பிடுற வரையும் சாப்பிட்டுட்டு அந்த பானைகள்லாம் உடைச்சுடுது. ஏன்னா அந்த காலத்துல அனைத்தும் பானைகள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பானைகள் எல்லாம் உடைச்சு தள்ளிடுது. ஸோ வெண்ணெய சாப்பிடுறதும் சாப்பிட்டுட்டு அந்த பானைகள் எல்லாம் உடைச்சு அந்த இடத்தையே பயங்கரமா பண்ணி வச்சுடுறாங்க. சரின்னுட்டு யாராவது கோவப்பட்டா வந்து இன்னும் கோவம் அதிகமா படுறான். என்ன பண்றான்னு தெரியுமா? அந்நேரத்துக்கு என் வீட்ல தூங்கிட்டு இருக்க சின்ன குழந்தைங்க இருக்கு இல்லையா? பிறந்த குழந்தைகள். அத போய் நல்லா கிள்ளி விட்டுடுறான். நாம ஏதாவது கோவப்பட்டு எதனா சொல்லவே முடியல. ஏன்னா, அவனுக்கு கோவம் வந்து போய் சின்ன குழந்தைகள புடிச்சு கிள்ளி விட்டுடுறான். அந்த குழந்தைங்க வீர் வீர் வீர்ன்னு அழுதுட்டு இருக்கு. ஏன்னா குழந்தைங்களுக்கு வலி வந்துருச்சு அந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? இல்லையா? ஸோ மற்ற சின்ன சின்ன குழந்தைகள புடிச்சு கிள்ளி விட்டுடுறான். இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நாங்க என்ன செய்யறது? அப்படின்னுட்டு சொல்றாங்க. சரி இந்த குழந்தை இந்த கிருஷ்ணன் வந்து இப்படி பண்றானே! அப்படின்னுட்டு நாங்க வந்து அப்ப இன்னொரு கோபி சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா மேல மேல கட்டி வச்சாச்சு. கீழ இருந்தா தானே வந்து வெண்ணெய் திருடுறான். எல்லாத்தையும் திருடி, உடைச்சு, குரங்குகளோட நாசம் பண்றான் வீட்ட. சரின்னுட்டு நான் என்ன பண்ணோம், மேல கட்டி வச்சாச்சு. ஆனால், அங்கேயும் சும்மா இல்ல. எவ்ளோ மேல நாங்க கட்டி வச்சிருந்தாலும், எட்டி பிடிச்சுடுறான். எப்படி எட்டுறான் அப்படின்னா, அதாவது அந்த காலத்துல வந்து இந்த உரியில கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ கிருஷ்ணரும், பலராமரும் எட்டாதபடி மேல கட்டி வச்சிருந்தாலும், உரல போட்டுறது, வேற ஏதாவது பலகைய போடுறது, இப்படியெல்லாம் மேல மேல ஏதாவது போட்டு ஏறி, அப்பயும் வெண்ணெய திருடிடுறான். பானைய உடைச்சுடுறான். போய் ரொம்ப கஷ்டப்படுத்துறான். இந்த கிருஷ்ணரையும், பலராமரையும் எங்களால சமாளிக்கவே முடியல. சரி இவங்க வெளிச்சமா இருக்கிற இடத்துல இருந்தா தானே இப்படி பண்றாங்க அப்படின்னுட்டு, நான் வந்து இருட்டு அறை இருட்டு அறை அந்த ரூமுக்குள்ள லைட்டே கிடையாது. ஓகேங்களா? ரூமுக்குள்ள என்ன கிடையாது? லைட்டே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் இருட்டு. அப்படியாப்பட்ட இருட்டு ரூம்ல நாங்க வந்து ஒளிச்சு வைக்கிறோம். அப்பவும் என்ன பண்றான், ஏன்னா மேல கட்டி வச்சாலும் ஏறி உரலெல்லாம் போட்டு ஏறிடுறான். சரி நாங்க இருட்டு ரூம்ல எடுத்து ஒளிச்சு வச்சிருந்தாலும், அவங்க மேல தான் அவ்ளோ ஜுவல்ஸ் போட்டுன்னு இருக்கா இல்லையா? வைரங்கள், ரத்தின ஆபரணங்கள்லாம் போட்டுன்னு இருக்கா இல்லையா? ஸோ அந்த வெளிச்சத்திலேயே டார்ச் போல இருக்கு. அந்த வெளிச்சத்திலேயே போயி அப்படியே திருடிடுறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி சமாளிக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ம். ஸோ இவங்க இவ்ளோலாம் குறும்பு செய்றாங்க. அப்போ இன்னொருத்தவங்க சொல்றாங்க, என் கணவர் வந்து "டேய் திருடா" அப்படின்னு சொன்னா, "நீ தான்டா திருடன்" அப்படின்னுட்டு என் கணவரையே பார்த்து "நீ தான்டா திருடன்" அப்படின்னு சொல்றான். நான் திருடன் இல்ல, நீ தான்டா திருடன் அப்படின்னுட்டு கத்த ஆரம்பிச்சுடுறான். ம். அப்படி கத்திட்டு நாங்க வீட்ட சுத்தப்படுத்தி வச்சிருப்போம். அந்த இடத்துல மலமூத்திரம் கழிச்சுட்டு ஓடிடுறான். கிருஷ்ண பலராமர் 2 பேரும் இப்படியெல்லாம் வேலை செய்றாங்க. ஓ! என் அன்பான தோழி யசோதா, இந்த திருட்டு மன்னன் எப்படி உனக்கு வந்து பிள்ளையா பொறந்தான்? பாருங்க. திருட்டு மன்னன் உனக்கு போய் எப்படியே புள்ளையா பொறந்தான்னு கேட்டா, அம்மாலாம் சந்தோஷப்படுவாங்களா? துக்கப்படுவாங்களா? சொல்லுங்க. யசோதா அப்படியே ஸ்டன் ஆயி நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. என்னடா இது இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னுட்டு. ம். அப்ப அந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்க, யசோதா பண்றதெல்லாம் பண்ணிட்டு, ஒண்ணுமே தெரியாது போல, நல்ல புள்ள போல உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் பாரேன். ம். ஸோ எல்லாரும் இவ்ளோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா யசோதா அப்படியே கிருஷ்ணருடைய முகத்த பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ச்சே! நம்ம குழந்தை போய் இப்படியெல்லாம் பண்ணுமா என்ன? ஏன்னா திருமணம் நடந்து ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு குழந்தை பொறந்திருக்கு இல்லையா? அதனால அந்த குழந்தைய திட்டவோ, தண்டிக்கவோ அவங்களுக்கு வந்து மனசே வரல. ஸோ அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டு, அப்பவும் குழந்தைய வந்து திட்டாம குழந்தைக்கு அன்போட பால் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த
இவ்வளோ அழகான குழந்தைய யாரால தண்டிக்க முடியும்? அவங்களுக்கு மனசே வரல. அப்படியே சிரிச்சுட்டே குழந்தைய வந்து வாரி அணைச்சுக்கிறாங்களாம். ஸோ பகவான் பார்க்குறாரு. என்னடா இவ்ளோ கோபியர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன நம்ம அம்மாக்கு நம்ம மேல கோபமே வர மாட்டேங்குதே! நம்மள திட்டவே மாட்டேன்றாங்களே! நம்ம இவ்ளோ திருடி வச்சிருக்கோம். இவ்ளோ திருட்டு பட்டம் கட்டி வச்சிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. ஆனாலும் இவங்க இவ்ளோ அமைதியா இருக்காங்களே! அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப யோசிச்சா என்ன பண்ணுவாரு? திரும்ப ஏதாவது ஒரு சேட்டை பண்ணுவாரு. இல்லையா? உடனே என்ன ஆகுது அப்படின்னா, பலராமரும், அப்புறம் வந்து சில குழந்தைகள், அ கோப குழந்தைகள் எல்லாரும் ஓடி வந்து ஏன்னா கிருஷ்ணர், பலராமரோட விளையாடுற குழந்தைங்க தான் அவங்கலாம். ஓடி வந்து யசோதா கிட்ட சொல்றாங்க, "யசோதாம்மா, யசோதாம்மா பாருங்க கிருஷ்ணன் வந்து மண்ண சாப்பிட்டுட்டு இருக்கான்." "என்ன? மண்ண சாப்பிடுறானா?" "ஆமாம்மா. அப்படியே வாரி வாரி வாய்க்குள்ள போட்டுட்டு இருக்கான். மண்ணு அவ்ளோ மண்ண எடுத்து வாயில போட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான்." ஏன்னா யசோதா அம்மாக்கு தூக்கி வாரி போடுது. ஏன் அப்படின்னா, மண்ணு சாப்பிட்டா உடம்புக்கு என்ன ஆகும்? சொல்லுங்க. வயிறு கெட்டு போகும் இல்லையா? ஸோ, அதனால யசோதைக்கு ரொம்ப பயமாயிடுது. ஏன்னா கிருஷ்ணர் மேல அவங்க அவ்வளவு அக்கறையோட, அன்போட இருக்கக்கூடியவர்கள். இல்லையா? உடனே யசோதா வந்து ஓடி வந்து, "வாய தெற, கிருஷ்ணா வாய தெற" அப்படின்னுட்டு கேட்குறாங்க. "நான் ஒண்ணுமே பண்ணலையே!" "இதோ உன் கைய காட்டு." பாருங்க அவனுடைய அந்த கிருஷ்ணனுடைய பாருங்க, அவங்க உடம்பெல்லாம் மண்ணு. கையி, காலு, உடம்பு, மூஞ்சி எல்லாத்துலயும் மண்ணு இருக்கு. ம். ஆனாலும், "நான் சாப்பிடல. நான் ஒண்ணுமே பண்ணல." அப்படி பயந்த கண்களோட, "நான் ஒண்ணுமே பண்ணலம்மா. நான் சாப்பிடல." அப்படின்னுட்டு எவ்வளோ அப்பாவியா சொல்லிட்டு இருக்கான் பாருங்க. ம். சரி, நீ ரொம்ப நல்ல குழந்தை தானே! எதா வாய தெற. அப்ப எப்படி உன்னுடைய அண்ணா பலராமர் ஆகட்டும், மற்ற குழந்தைகள் எல்லாம் நீ மண்ணு சாப்பிட்டதா சொல்றாங்களே! எல்லாம் என்கிட்ட சொன்னாங்களே! கிருஷ்ணா சொல்றார், "அம்மா அவங்கலாம் பொய் சொல்றாங்க. நான் மண்ணு சாப்பிடலம்மா. அவனுடைய உடம்ப பார்த்தாலே தெரியும். ஆ கை, காலு, மூஞ்சி, வாய் எல்லாம் மண்ணா இருக்கு. நான் மண்ணே சாப்பிடலன்னு பொய் சொல்லிட்டு இருக்கான்." உதாரணத்துக்கு சில குழந்தைகள் இப்படிதான். திருடிட்டு நான் திருடலன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்டுட்டு சாப்பிடலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அம்மா மேல இருக்கிற பயத்துல அவங்க சொல்லுவாங்க இல்லையா? அதே போல கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு, "நான் மண்ணே சாப்பிடல." அப்படின்ட்டு. "ஓ! அப்படியா? எத நீ வாய தெற ஃபர்ஸ்ட்டு." அப்படின்னுட்டு கிருஷ்ணருடைய வாய திறக்க சொல்றாங்க. திறந்து பார்த்தால் என்ன இருக்கு அங்க? யசோதா பை ஃபோர்ஸ். ஏன்னா கிருஷ்ணருடைய லீலைகள் எண்ணில் அடங்காதது. இல்லையா? ஏன்னா இவர் வந்து பூரண புருஷோத்தமன். முழுமுதற் கடவுள் அவரு. இப்படி அப்படியாப்பட்ட அந்த பகவான் தாய் பாசத்தால அன்னை யசோதை கிட்ட இருக்கிற பயத்துல பயந்துகிட்டு அவர் போய் சொல்ல ஆரம்பிக்கிறார். "அம்மா நான் சாப்பிடல" அப்படின்னு பயந்து அந்த குழந்தை வந்து சொல்லுதாம். "அப்படியா? வாய தர, வாய தரன்ட்டு" அந்த அம்மா வந்து வாய திறந்து பார்க்குறாங்க. வாய திறந்து பார்த்தா, "அகலமா தர" அப்படின்ட்டு இன்னும் ஜாஸ்தியா வாய திறந்து பார்த்தா, அந்த வாய்க்குள்ள என்ன தெரியுது அப்படின்னா, இந்த உலகத்துல அசைகின்ற, அசையாத ம் அனைத்து ஜீவராசிகள். அது மட்டும் இல்லையாம். இன்னும் அனைத்து பிரம்மாண்டங்கள், அனைத்து திக்குகள், மலைகள், தீவுகள், சமுத்திரங்கள், அ பெரிய பெரிய நிலப்பரப்புகள், காற்று, தீ, சந்திரன், சூரியன், நட்சத்திர மண்டலங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அனைத்து கிரக அமைப்புகள், இப்படி காற்று, ஆகாயம்ன்ட்டு எல்லாமே தெரியுதாம் அந்த வாய்க்குள்ள. அதேபோல மனம், புத்தி, அகங்காரம் அனைத்து புலன்கள் 3 குணங்கள் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்னுட்டு அனைத்தும் தெரியுதாம். அனைவருடைய ஆயுட்காலம், சுபாவம், கர்ம பலன்கள், ஆசைகள், ஆசை இல்லாத ஜீவராசிகள் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பார்க்க முடியுது அந்த அம்மாவால. அதேபோல அந்த விருந்தாவனம், அ அதே யசோதா, கிருஷ்ணன் எல்லாத்தையுமே அந்த வாய்க்குள்ளேயே திரும்பவும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க.
உள்ள உள்ள அவங்க பாட்டியும் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்காங்க. யசோதா அப்படியே ஒரு நிமிஷம், இது கனவா? இல்ல எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல மாயையா? இது எப்படி இது நடந்துச்சு? அப்படின்னு அந்த அம்மா அப்படியே பிரமிச்சு நிக்கிறாங்க. இல்ல, இல்ல. இது என்னுடைய குழந்தை தான். இது ஏன் குழந்தை. என்னவோ தெரியல. திடீர்னு இப்படியெல்லாம் தெரியுது. ம். இல்ல இந்த குழந்தைக்கு ஏதாவது யோக சக்தி வந்துட்டு இருக்குமோ? அப்படின்னுட்டு அந்த அம்மா வந்து நினைக்கிறாங்க. ஏன்னா, அவங்க பார்க்கறது அனைத்து பிரபஞ்சங்கள் எல்லாமே இருக்கு அங்க. ஸோ இவங்க வந்து அப்படியே பகவான வந்து பிரார்த்தனை பண்றாங்க. வணங்குறாங்க. ஐயோ! எனக்கு வந்து ஏதோ ஆயிடுச்சு போட்டுருக்கு. பகவானே என் குழந்தைய காப்பாத்து. இது என்ன அ ஆக்சுவலா அவர் பகவான் தன்னை வெளிப்படுத்தினாலும், அந்த அம்மா ஒத்துக்கிறதா இல்ல. இல்ல, இல்ல. இவர் முழுமுதற் கடவுளாகவே இருந்தாலும், இவன் என் புள்ள. அவ்வளதான். இவன் என்னுடைய மகன். எனக்கு தான் ஏதோ பிரமை ஏற்பட்டு போயிடுச்சு. ஏதோ ஒரு யோக சித்தி, ஏதோ ஒரு மாயையில நான் வந்து விழுந்துட்டேனோ என்னவோ! இல்லன்னா, நான் நந்த மகாராஜ் என்னுடைய கணவன் நான் தான் நினைக்கிறேனோ! இல்ல இந்த கிருஷ்ணன் என்னுடைய மகன் நினைக்கிறேனோ! நான் இந்த நந்த மகாராஜனுடைய ராணின்னு நினைக்கிறேனோ! இங்க இருக்கக்கூடிய பசுக்கள், கன்றுகள் எல்லாம் என்னுடைய சொத்துக்கள் நினைக்கிறேனா? இங்க இருக்கக்கூடிய கோப்பர்கள், கோபியர்கள்லாம் என்னுடைய பிரஜைகள்னு நினைக்கிறேனா? இதெல்லாம் தப்பா? அப்ப இவர் தான் முழுமுதற் கடவுளா? அப்ப நான் வந்து ஒரு சாதாரண பெண் தானா? அப்ப பகவான்கிட்ட தான் நம்ம சரணடையணுமா? அப்படின்னுட்டு இவ நான் வந்து இவர் பகவான்றத நமக்கு வந்து நிரூபிக்கிறாரா? நான் அப்ப இவர தான் சரணடையணுமா? அப்படின்னுட்டு அந்த அம்மா வந்து அப்படியே ரொம்ப பிலாசபிக்கலா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தான் யாரு? நாமெல்லாம் ஒரு ஆத்மா. அந்த அளவுக்கு அந்த அம்மாக்கு போயாச்சு. ஓகே. தன்னை அறியும் விஞ்ஞானம் போல போயிட்டு இருக்காங்க அந்த அம்மா. உடனே பகவான் வந்து யோக மாயையுடைய சொல்லி முதல்ல இந்த அம்மாகிட்ட எல்லாத்தையும் மறக்கடிச்சுரு. ஏன்னா, இந்த அம்மா திரும்ப அதுக்கப்புறம் புத்திர பாசம் காட்டவே காட்டாது. ஐயோ! இவரே பகவான். நாமெல்லாம் இவரை தான் சரணடைய வேண்டும் சொல்லிச்சுன்னா, அப்புறம் எங்கிருந்து குழந்தை மேல பாசத்த காட்டுறது? இல்லையா? ஸோ, அதனால பகவான் தன் வாய்க்குள்ள காட்டின அனைத்து பிரபஞ்சத்தையும் யசோதா திரும்ப எல்லாத்தையும் மறந்து பழையபடி வாய தர மண்ண காட்டு. அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் அதுக்கு அப்புறம் என்னத்தெல்லாம் பார்த்தாங்களோ எல்லாத்தையும் மறந்தாச்சு அந்த அம்மா. ஏன்னா, நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 3 வேதங்கள், உபனிஷங்கள், சாங்கிய யோகம், அ அனைத்து சித்தாந்தம் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா, இவர்தான் பகவான் அப்படின்னு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அம்மா, புள்ளன்ற அந்த பாசம் இருக்காது. அவன் தப்பு பண்ணும்போது 2 குடுக்கணும்னு தோணாது. கட்டி போடணும்னு தோணாது. இல்லையா? ஸோ குழந்தைய பகவானா பார்க்க ஆரம்பிச்சா கஷ்டம். ஏன்னா, இப்ப கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார்? யசோதா என்ன அவங்களுடைய குழந்தையா தான் நினைக்கணும். இல்லையா? அதனால தான் எல்லாத்தையும் மறக்கடிச்சுட்டார். மறக்கடிச்சுட்டு திரும்ப யசோதா என்னவா நினைக்கிறாங்க? இந்த கிருஷ்ணன் என்னுடைய குழந்தை. அப்படின்ற அளவுக்கு திரும்ப போயாச்சு. பரீட்சித்து கேட்கிறாரு. இந்த தாய் யசோதை என்ன ஒரு பேரதிர்ஷ்டம் பண்ணியிருக்காங்க. இல்லையா? முழுமுதற் கடவுள் தன்னையே வெளிக்காட்டுறார். ஆனா, இந்த அம்மா வந்து, இவன் என்னுடைய மகன். அவ்வளதான். என்னுடைய புள்ள. அவ்வளதான் அந்த அம்மாவுடைய திங்கிங். அத விட்டுட்டு வேற எதுவாவும் அந்த அம்மாவ திங்க் பண்ணவே விடல பகவான். அவ்வளதான் குழந்தைக்கு அந்த மண்ணு கிண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு, குழந்தைக்கு பால் குடுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ அப்படி இந்த அம்மா அப்படி என்ன பாக்கியம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, நான் பார்க்கும்போது, ஜெயில்ல இருக்கக்கூடிய வசுதேவர், தேவகியை விட இந்த நந்த மகாராஜும், யசோதாவும் நெறைய புண்ணியம் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன மங்கள காரியம் இவங்க பண்ணாங்க? அப்படி என்ன இவங்க என்ன இவ்ளோ சிரேஷ்டமாக இருக்காங்க? அப்படின்னுட்டு கேட்கிறாரு. ஏன்னா, அவங்க கூட இந்த லீலைகள் எல்லாம் பார்க்கலையே! இந்த பகவானுடைய குழந்தை லீலைகள் எல்லாம் எங்க அவங்களால பார்க்க அவங்க ஜெயில்ல இருக்காங்க. ஏன்னா, இந்த லீலைகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. அவ்வளவு சிரேஷ்டமானது.
ஆனா நந்த மகாராஜும் யசோதாவும் இந்த அனைத்து லீலைகளையும் முழுக்க முழுக்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தவர்களாக தெரிகிறாங்க. அப்பனா இவங்க 2 பேரு அப்படி என்ன பண்ணாங்க? யார் இவங்க முன் ஜென்மத்துல அப்படின்ட்டு கேட்கிறார். இப்ப சுகதேவர் சொல்றார். ஆக்சுவலா இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னா, இவர் தான் வந்து வசுக்களில் சிறந்தவரான துரோணர். துரோணன்ற வசு அவங்களுடைய மனைவி தரா. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேரும் பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாங்க. நாங்க வந்து பகவான குழந்தையா அடையணும் அப்படின்னுட்டு. ஆனா அ பகவான் தான் தீர்மானிக்கணும். அதாவது பிரம்மா கிட்ட இவங்க கேட்கும்போது பிரம்மா சொல்றார், ஆல்ரெடி வந்து வசுதேவரும், தேவகிக்கும் பகவான் வந்து பிறக்க போறான்னு சொல்லியாச்சு. அப்பனா அந்த குழந்தைய நாங்க வளர்க்கிற பாக்கியமாவது எங்களுக்கு குடுத்துருங்க. அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் பிரார்த்தனை பண்றாங்க. யாரு? அந்த துரோணான்ற வசுவும், தராவும் தயவு செஞ்சு அந்த பகவான் இங்க அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்கள அங்க பிறக்க வச்சுடுங்க. அந்த முழுமுதற் கடவுளான சகல லோகத்திற்கும் அதிபதியான அந்த பகவான், அவர நாங்க வளர்க்கணும். அவருக்கு நாங்க சேவை செய்யணும். ஸோ அவருடைய அனைத்தையும் நாங்க வந்து அனுபவிக்கணும். அப்படின்னுட்டு இவங்க வந்து பிரார்த்தனை பண்றாங்க. பிரம்மாவும் சரி அப்படியே ஆகட்டும். அப்படின்னுட்டு அவர் வரம் குடுத்துடுறார். ஸோ அதனால தான் பேரதிர்ஷ்டம் வாய்ந்த இந்த வசு துரோணரும், அவருடைய மனைவியான தராவும் இங்க வந்து நந்த மகாராஜாவும், அப்புறம் யசோதாவும் பிறந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து அந்த பகவான மகனாக அடையணும்னு விரும்புனாங்க. ஸோ அந்த பாக்கியம் ஆல்ரெடி அவங்களுக்கு கிடைச்சதுனால தான் இப்ப இவங்க வளர்க்கிற பாக்கியத்த அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதனால தான் பகவானுடைய அனைத்து லீலைகளையும் இப்படி ரசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி கிருஷ்ணர் வந்து இந்த விருந்தாவனத்துல கோப்பர்கள், கோபியர்களோட சந்தோஷமாக லீலைகள் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ பிரம்மாவுடைய வரத்தால அந்த பகவானே முழுமுதற் கடவுளான அந்த பகவான் கிருஷ்ணர் அன்று பலராமர் இந்த விரஜபூமியில வந்து இங்க குழந்தை லீலைகள், பால்ய லீலைகளை இங்க நந்தரும், யசோதையும், மற்ற கோப்பர்கள், கோபியர்களோட எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதோட நமக்கு இந்த 8வது அத்தியாயம் முடியுது. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ண மதுஜி.